வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். திருவள்ளுவர் திருக்குறளை எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அழகா எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு தேவையான கருத்துக்களை தன்னோட திருக்குறள்ல சொல்லி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி இவங்களுக்கு நடுல உள்ள காதலை பத்தியும் அதுல வர ஊடலை பத்தியும் ரொம்ப நுணுக்கமா திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள்ல காமத்துப்பால்ல புலவி அப்படின்ற அதிகாரத்துல உள்ள 3 குறள்களை தான் பார்க்க போறோம். 3 குறள்களையும் அழகான கதை வடிவத்துல கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். குந்தவி காலையில எழுந்ததுலேருந்தே ரொம்ப பரபரப்பா பட்டாம்பூச்சி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ரொம்ப சந்தோஷமா ஓடிட்டு இருந்தா. இன்னைக்கு குந்தவியோட பிறந்த நாள். காலையில எழுந்ததுலேருந்தே சேரனை தான் தேடிட்டு இருந்தா. சேரன் ஏன் இன்னும் வரல? நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு வந்திருப்பானே, ஏன் இன்னும் சேரன் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சேரன் வரத்துக்குள்ள நம்ம தயாராகி இருக்கணும் அப்படின்னு சீக்கிரமே குளிச்சுட்டு வந்து சேரன் வாங்கி கொடுத்த புடவையிலேருந்து ஒன்ன ஆசையா கட்டிக்கிட்டு சேரனுக்காக காத்துட்டு இருக்கா. சேரன் வந்தோடனே என்ன சொல்லுவான், நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருப்பான், நம்மளை எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு கூட்டிட்டு போவான், இந்த புடவைய பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவானா, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பானா, இன்னைக்கு வீட்லயே சமையல் நானும் சேரனும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். சமைக்கும் போது சேரன் கூட நிறைய பேசலாம். அதனால இன்னைக்கு வீட்லயே சமைக்கணும். சேரன் நமக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான், கண்டிப்பா ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்பான் இப்படின்னு குந்தவி மனசு முழுக்க சேரன் சேரன் சேரன்னு சேரன் மட்டும்தான் நிரம்பி இருந்தான். சேரன் வெளியில இருந்தா நமக்கு எப்பவும் 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிடுவானே, ஏன் இன்னும் பண்ணல, ஒருவேளை மெசேஜ் பண்ணிருப்பானோ அப்படின்னு தன்னோட போனை எடுத்து வேக வேகமா பார்த்துட்டு இருக்கா. அவ எதிர்பார்த்த எந்த மெசேஜும் போன்ல வரல. சோகமா போனை வச்சுட்டு சேரனுக்காக காத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சேரன் வரவே அவனுக்காக கதவை திறந்து விடுறா. எப்பவும் போல சேரனும் குந்தவியை பார்த்தோன்னே குட் மார்னிங் குந்தவி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவகிட்ட சொல்லிட்டு அவளை கடந்து போறான். குந்தவிக்கு இவ்வளோ நேரம் இருந்த பரபரப்பு துருதுருப்பு சந்தோஷம் எல்லாம் சட்டுன்னு வடிஞ்சு போச்சு. குந்தவியை கடந்து போன சேரன் திடீர்னு நின்று திரும்பி குந்தவி அப்படின்னு கூப்பிடுறான். குந்தவி மனசுல ஒரு நிமிஷம் மின்னல் அடிக்க ரொம்ப பிரகாசமா சந்தோஷத்தோட திரும்பி பாக்குறா. சேரன் குந்தவி கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு குந்தவி, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். குந்தவிக்கு வானத்துல பறந்த தன்னை யாரோ பிடிச்சி இழுத்து கயிறு கட்டி உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சு. சேரன் எழுந்து காஃபி கேட்டான். குந்தவியும் சேரனுக்கு காஃபி போட்டு கொடுத்தா. குந்தவியோட முகம் மட்டும் மலரவே இல்லை, வாடி போய் தான் இருந்தது. சேரன் அதை பத்தி எதையும் கேட்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. மோதல் எவன் மற்று நொந்தார் என்றாதறியும் காதலர் இல்லா வழி. இவங்க நமக்காக தான் நம்மளை நினைச்சுதான் கவலைப்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாத ஒருத்தர் நினைச்சு கவலைப்படுறதுனால என்ன பயன்? குந்தவிக்கு ஆத்திரமும் அழுகையும் பொங்கி பொங்கி வந்துச்சு. சேரன் ஏன் இப்படி இருக்கான், சேரன் ஏன் என்ன மறந்தான் அப்படின்னு திருப்பியும் அவன் மனசு முழுக்க சேரன் தான் நிரம்பி இருந்தான். சேரன் எழுந்தோன்னு அவன்கிட்ட பெருசா சண்டை போட்டா. வர வர நீ என்னை மறந்துட்ட சேரா, என் மேல உள்ள காதல் எங்க போச்சுனே தெரியல, உன் கூட இனிமே சேர்ந்திருந்து ஒன்னும் ஆக போறதில்ல அப்படின்னு கோவமா ஊருக்கு கிளம்புற மாதிரி பேக்ல துணியை எடுத்து வச்சா. சேரன் தன்னை சமாதானப்படுத்துவான் அப்படின்னு நினைச்ச குந்தவிக்கு பெரிய ஏமாற்றம் தான். ஊருக்கு போறியா குந்தவி, சரி பார்த்து பத்திரமா போ, போயிட்டு ஃபோன் பண்ணு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன் சொல்லிட்டு சமையலறைக்கு போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். குந்தவியோட கோவம் உச்சிக்கே போயிடுச்சு. இவனை என்ன செய்யறதுனே தெரியலன்னு ரொம்ப கடுப்பாய் உட்காந்துருந்தா. இவன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் என்னை கோவப்படுறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானே, என்னை சமாதானப்படுத்த கூட வரமாட்டானேன்னு கவலைப்படுறா. என்னதான் சேரனை திட்டினாலும் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி நடிச்சாலும் சேரனை விட்டு போறதுக்கு மட்டும் குந்தவிக்கு மனசே வரல. கொஞ்ச நேரம் கோவமா உட்காந்துருந்தவ அப்புறம் தன்னோட கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இருச்சேரா நான் பரிமாறுறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சேரனுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சா. இந்த செய்கையையும் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஊடல் உணங்க விடுவாரோட நெஞ்சம் கூடுவேம் என்பதுவா. சண்டை போட்டு இருக்கும் போது அந்த சண்டையை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதவங்க கூடயே நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது எதனால தெரியுமா? அளவுக்கு அதிகமான காதலால தான். சாப்பாடு பரிமாறி சாப்பிட்டு முடிச்சதும் குந்தவி திருப்பியும் தன்னோட அறைக்கு போய் சோகமா உட்காந்துட்டா. இதுக்கு மேல குந்தவியை காக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சேரன் குந்தவியை கூப்பிட்டான். குந்தவி வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான். குந்தவி வெளியில வந்தோடனே அவளுக்கு பிடிச்ச ரோஜா மலர்களை நீட்டி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குந்தவி அப்படின்னு சொன்ன. அவளுக்காக ஆசையா வாங்கி வச்சிருந்த கொலுசை அவளோட காலில் அணிவிச்சான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஊஞ்சலை வாங்கி மாட்டியிருந்தான். அதில் அவளை உட்கார வச்சு ஆட்டி விட்டான். குந்தவிக்கு சந்தோஷமும் அழுகையும் பொங்கி பொங்கி வந்துச்சு. குந்தவியை கூட்டிட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலான்னு சமையலறைக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் நிறைய கதைகளை பேசிட்டே சமைக்க ஆரம்பிச்சாங்க. சமைச்சு சாப்பிடவும் செஞ்சாங்க. குந்தவிக்கு ரொம்ப பிடிச்ச கடற்கரைக்கு கூட்டிட்டு போனான். குந்தவியோட மனசு
சேரனோட சேர்த்து சந்தோஷத்தையும் நிரப்பிச்சு. இவ்வளவும் செஞ்சுட்டு ஏன் சேரா என்ன கோவப்பட வச்ச அப்படின்னு சேரனை இருக்க கட்டிக்கிட்டா குந்தவி. இதையும் திருவள்ளுவர் ரொம்ப அழகா தன்னோட குரல்ல எழுதியிருப்பாரு. நீரும் நிழலத் தினிதே புலவியும் விழுனர் கண்ணே இனிது. நிழலுக்கு பக்கத்துல உள்ள நீர் தான் குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்க கிட்ட வர சின்ன சின்ன சண்டல் கூட இன்பமா தான் இருக்கும். குந்தவியோட இரு கைகளையும் தன்னோட இரு கைகளுக்குள்ள புதைச்சுக்கிட்ட சேரன் பேச ஆரம்பிச்சான். ஹே குந்தவி, நீ கோவப்படும் போது எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஒவ்வொரு தடவை நீ சண்டை போட்டு என் மேல கோவப்படும் போதும் என் மேல நீ வச்சிருக்க காதல் மட்டும்தான் வெளிப்படும் குந்தவி. உன்னோட காதல் என்னை பிரமிப்படைய செய்யுது. உன்னோட கோபமும் சின்ன சின்ன சண்டையும் அதை ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. சரி சொல்லு, உன்னோட பிறந்தநாள் எப்படி போச்சு? உனக்கு பிடிச்சதா என்னோட கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு கேட்டான் சேரன். அப்பவும் படபடன்னு பேசுற குந்தவி எதுவுமே பேசல. ரொம்ப அமைதியா சேரனோட தோல்ல சாஞ்சுக்கிட்டா. கதை முடிவடைகிறது. இந்த திருக்குறள் கதைகள் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் திருக்குறள் கதைகள்ல சேரன் குந்தவியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.